ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து ரிமெம்பரிங் கிளிச்வான் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராமா வந்து போகுது. இந்த ட்ராமா எப்படி இருக்கோ அதே மாதிரி அதுவும் ஒரு ஃபீல் குட் ட்ராமா. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அது போக இந்த சேனல்லே வந்து போஸ்ட்லேயும் நான் லிங்க் தரேன். போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலே இந்த ட்ராமா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கும் வீடியோ வரும் கண்டிப்பாக. வழக்கம் போல் சொல்கிறது தான். லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஹீரோயினை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுறாங்க. ஏன்னா நம்ம பேச ஆரம்பித்ததுனால டாக்டரும் திரும்ப சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு காற்று தான் வருது, வாயிலேருந்து சத்தமே வரலை. சரி, நெக்ஸ்ட் டைம் நீ பேசுகிறப்போ ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்க, இங்கே வந்து ஜின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி நீ பேசக்கூடாது, என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் பேசணும், ஏன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான். ஒருவேளை பேசினதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்படி அந்த 500 யூனிஃபார்ம்ஸ் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. காலையில் நைட்டு இவங்க கொண்டுட்டு போயிட்டுருக்கப்போ நம்ம சின்னுக்கு கால் வருது. இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ ஆஃபீஸ்க்கு போ, நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அனுப்பி வைக்க, இப்போ வந்து அந்த குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரா. இப்போ அந்த லேடி வந்து அந்த குட்டி பசங்களுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுத்து கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறாங்க, கொஞ்சம் பாசமாகவும் இருக்காங்க. இப்படி அந்த குட்டி பசங்களோட நம்ம ஹீரோயின் வந்து அதை டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கரெக்டாக வந்து கூப்பிட்றான். டென்ஷன் நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றப்போ யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறோம். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு. ஏன்னா ஹீரோ வந்து போயிட்டான்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும் இல்லையா. இப்படியே வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கப்போ நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். இந்த ஹெல்ப்பு ஜஸ்ட்டு நான் வந்து உனக்காகலாம் பண்ணலப்பா, நீ அந்த காலனியை விட்டு கிளம்பிட்டிங்கன்னா எங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்கிறப்போ இவன் இன்னமும் மோசம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிக்கிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இப்படி ஏதாவது ஒன்று பண்ணியாவது உன் கூட கடைசி வரைக்கும் இருந்துட மாட்டேனா அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்க, இப்படியே வந்து கரெக்டாக அந்த பொருளெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே அந்த பசங்க கூட நம்ம ஹீரோ கொஞ்சம் போட்டியெல்லாம் வைக்கிறாரு. நம்ம ஹீரோ தோற்று போனதுனால அவங்கள கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்குறாப்புல. இப்படி அங்கே போய் சாப்பிட்றாங்க. கொரியன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. நம்ம ஹீரோயின் கூட சின்ன வயசில் சாப்பிட்ட அதே ஃபுட்டு தான். நம்ம ஹீரோ கொஞ்சம் பழசெல்லாம் கிளறி பேசுகிறாப்புல. இந்த மாதிரி வந்து வேற்று கிரகத்துலேருந்து ஒரு ஏஞ்சல் வந்தால் நீங்களாம் வந்து என்ன பண்ணுவீங்க, அப்படி ஒரு ஏஞ்சல் இருக்கா, நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோயின் வந்து எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா வந்து இவன் ஏதோ எதர்ச்சியாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு அந்த குட்டி பையன் கேட்குறப்போ, நீ படிக்காதனால உனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஹீரோயின் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க. இப்படியே வந்து அந்த பையனை இறக்கி விடுறப்போ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வேர்த்திருக்கு. நம்ம ஹீரோயின் தன்னை அறியாமையே நம்ம ஹீரோக்கெல்லாம் தொடச்சி விட, இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுறான், நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேடுக்க நம்ம ஹீரோ வந்து கண்ணில் காதலோடு பார்க்குறான். இன்னமும் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து அந்த பசங்களெல்லாம் அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு, இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ஒன்னால தான் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிக்கிறா. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஜின்னை பார்க்க வர. சின்ன செம்ம காண்டில் இருக்கான். ஏன்னா வந்து ஹீரோயின் எனக்கு டின்னர் கூட்டு போகலான்னு சொல்லி வச்சுருந்தான். ஹீரோயின் ஃபோன் வர எடுக்கலையா, செம்ம கோவத்தில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ யார் கூட போயிட்டு வந்தன்றது எனக்கு தெரியும், ஃபோன் எங்கே அப்படின்ற மாதிரி ஃபோனை பார்த்தா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். எதுக்கு நான் அந்த ஃபோனை வாங்கி கொடுத்தேன், இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு இனிமேல் வந்து என் மூஞ்சை கூட பார்க்காதுன்ற மாதிரி இவன் திட்டிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கு. இது வரைக்கும் இவன் இப்படி பேசியிருக்கவே மாட்டான். ஒருத்தவங்க நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருந்துட்டு திருதுப்புன்னு கோவப்பட்டு அது யாராலுமே ஏற்றுக்கவே முடியாது. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு நான் தான் உனக்கு கொரியன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தேன், அப்போ கூட எனக்கு நான் யாருன்றது உனக்கு தெரியலையா, இன்னமா தெரியல, நான் தான் உன் சின்ன வயசு காதலன் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு சென்டே பண்ணிடுறான். இப்போ அவன் ஹாப்பியாக இருக்கான். ஒரு வழியாக நான் சொல்லிட்டேன்ப்பா நான் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா மெசேஜ் வந்து ஃபெயிலியர்னு சொல்லிட்டு வருது. ஏன்னா அவன் தான் ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிருப்பானே, அதனால் ஃபெயிலியர் வர. இந்த பக்கம் ஹீரோயின் மனசு உடைஞ்சு போய் ரொம்ப அழுகிறா. இங்கே சின்ன வந்து டேரெக்டாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கார்னிங் பெல் அடிக்க நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. சின்ன பார்த்துட்டு இவன் எதுக்குடா இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக திட்டுறான். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், அவளை விட்டு தள்ளிடு, அவகிட்ட க்ளோஸாக இருக்காதுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு அவ கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்க, இங்கே பாரு, 13 வயசுலேருந்து அவள் ஏன் பொறுப்புக்கு வந்துட்டு அவளை பார்த்துக்கிறது என் வேலை, இனிமேல் அவள் கூட நீ பக்கத்தில் நெருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்க, நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், நீ யாராக வேணா இருந்திருப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு நிமிஷம் இல்லை, அப்படின்னா அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ ஒரு குட்டி பையன் வருவான், அது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இங்கே நம்ம சின்னக்கு ஒரே ஷாக்கு.
ஜின்னுக்கு இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு விஷயம் தெரியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தா, இப்போ ஹீரோக்கு விஷயம் தெரிஞ்சோன்னு நம்ம ஜின்னுக்கு ரொம்ப கோவம் வருது. இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சின்ன வயசில நடந்தத நீ மறந்துட்டு அவளுக்கு எதுவும் ஞாபகப்படுத்தாம நீ இருக்கிறது தான் நல்லது. அப்படின்ற மாரி வார்ன் பண்ணிட்டு போக, நம்ம ஹீரோ மனசுல இப்ப தான் ஒரு குட்டியா ஒரு ஹோப் வந்திருக்கும். இப்ப அதையும் நம்ம ஜின்னு உடைச்சிட்டு போயிட்டான். எங்க நம்ம ஹீரோயின் அவன் திருடிற போறானோன்ற ஒரு பயத்துல இவன் குடுகுடுன்னு ஹீரோயின பார்க்க போக, அங்க போயிட்டு நம்ம ஹீரோயின் எப்படி போய் பார்க்குறது? இப்படி திட்டிட்டோமேன்னு மனசு உடைஞ்சு போய் இவன் போறான். அங்க பார்த்தா உடைஞ்சு போன ஃபோன கையில ஹீரோயின் வச்சுட்டு தூங்குறப்போ இவனுக்கு கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் நம்ம நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த ஃபோன் வந்து நல்லாவே இப்போ ரிப்பேர் ஆகியிருக்கு. நம்ம சின்னதாக அதை பண்ணி வச்சுட்டு போயிருப்பான் போல இருக்குது. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறானா, நம்ம ஹீரோயினுக்கு அந்த டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த மெசேஜை வந்து டெலீட் பண்ணிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து நம்ம சின்ன காலையில் பார்த்துட்டு உன்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தனியாக கூட்டிகிட்டு போய், நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக என் மேலே கோவப்பட்ட, எதாக இருந்தாலும் வெளியே சொல்லு, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன சொல்கிறது, நீ அவன் கூட இருக்கிறப்பெல்லாம் எனக்கு பயமாக இருக்குது, என்ன ஒன்று அவன் திருடிட்டு போயிடுவானா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, அவனை நீ எக்காரணத்தை கொண்டு பார்க்கவே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்க, ஒருவேளை அவன் என்ன சொன்னாலும் அவன் பேச்சில் மயங்கி அவனை நீ காதல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, நீ என்ன லூஸா, முன்ன பின்ன தெரியாதவனை நான் எப்படா லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறான். இது மாதிரி வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ப்ராமிஸ்லாம் வாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. இப்படியே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் போகிறான்னா அங்கே ஒரு பையன் இறந்து போகிறான். அப்படியே இவனுக்கு வந்து தான் இறந்து போனால் எப்படி இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் அழுகிறது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இறந்து போனதுக்கப்புறம் நீயும் லக்கி ஸ்டாராக வந்து இந்த வானத்துக்கு போயிட்டியே அப்படின்னு நினச்சி அவள் ஃபீல் பண்ணுறது. இதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவன் ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு நிறைய டெக்ஸ்ட் பண்ணலாம் டைப் பண்ணி வச்சுருப்பான். அது ஒவ்வொன்றா டிலீட் பண்ணிவிட்டு, எனக்காக யாருமே அழுக வேண்டாம், நான் வந்து தனியாகவே இருந்துட்டேன், தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு மனசுடைஞ்சு போயிட்டு அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு போகிறான். அங்கே அந்த சிடுமூஞ்சி பொண்ணு இருக்குது. நம்ம ஹீரோ கேட்குறான், உன் மனசில் ஏதாவது ஆசைகள் இருக்கா, ட்ரீம் இருக்கா, அது என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கும் இருக்குது, ஆனால் அது சொன்னால் நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல, உண்மையை சொல்லவா அப்படின்னு கேட்க, உண்மையை சொல்லுமான்ற மாதிரி இவன் சொல்ல, எனக்கு வந்து இந்த ரெயின்போ காலனியில் கெட்ட போகிற அந்த மாலில் நான் ஒரு சிஇஓவாக இருக்கணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி இந்த சிடுமுஞ்சி சொல்ல, அப்படின்னா எனக்கு பதிலாக நீ அங்கே இருக்கணுமான்னு ஹீரோ கேட்குறப்போ, ஆமாம், சின்ன வயசில் எங்கள் அம்மாவை மாலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் ரொம்பவே ஏழை, எங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லோரும் கேவலமாக நடத்துனாங்க, ஏதோ திருட்டு போனதுக்கு எங்களை போலீஸ்ட்ட வரைக்கும் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அதனால் அதே மாதிரி ஒரு மாலுக்கு நான் வந்து ஒரு சிஇஓவாக இருந்து எல்லா மக்களையும் ஈக்குவலாக நான் வர வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உன்னுடைய ஆசை சரிதான், அது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் இறந்துட்டு இந்த பொசிஷன் அவளுக்கு கொடுப்பான் அப்படின்ற மாதிரி அவன் மீன் பண்ணி சொல்லிவிட்டு, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். நம்ம ஹீரோயினை தான் போய் பார்க்க சொல்லியிருப்பான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு புது ட்ரெஸ் கொடுத்துட்டு, இது மாதிரி வந்து நீங்கள் இந்த காலனியை காலி பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த சிடுமுஞ்சி விட்றா. அது வேறு எந்த இடமும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய வீடு தான். ஹீரோயின் வரதை பார்க்குறா. என்னால் உன் கூட கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது, இந்த கிறிஸ்மஸ் நினைவுகளாவது என் மனசில் வச்சுக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறப்போ ஹீரோயின் வீட்டை திறந்து உள்ளே போங்க. பார்த்தா கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறா. நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து வந்துட்டு சொல்கிறான், பரவாயில்ல உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாதாரண மக்கள் வந்து என் மால்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ இப்படி இம்ப்ரெஸ் ஆகிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்றை வச்சு நான் டெஸ்ட் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நான் ஹீரோயினை எதுக்கு கூப்பிட்டான்றது சொல்ல முடியாது இல்லையா, அதனால் இப்படி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து எதுக்காக நீ என்ன போய் கூப்பிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைப்பா நான் ஜஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, உன்னுடைய ஐடியா இதில் வந்து எப்படி எனக்கு கொஞ்சம் ஐடியா மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, சரின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னனால நம்ம ஹீரோயினும் ஓகேப்பா நான் வந்து உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்படியே அவங்க கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இது மாதிரி வந்து எல்லாமே கிறிஸ்மஸ் ஃபீல் வந்து நல்லா தான் இருக்குது இது மாதிரி மாலில் வச்சா, பட் ஸ்னோ வரலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ ஸ்னோவை கூட செட் பண்ணி வச்சுருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்து ரொம்ப வந்து மெகச்சு போகிறா. நம்ம ஹீரோ கேட்குறான், இது வரைக்கும் ஸ்னோவை பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு, நான் கொரியாவில் இருக்கிறப்போ வந்து எங்கள் அப்பா கூட சின்ன வயசில் இருக்கிறப்போ நான் ஸ்னோவை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அந்த ஸ்னோவை பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போக, நம்ம ஹீரோயினா கொஞ்சம் நம்ம ஹீரோயினை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மரம் ஃபுல்லாகவே வந்து லைட்டை போட்டு வச்சுருக்கான். இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நம்ம ஹீரோவை பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் கேட்குறா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இது 2026 கிறிஸ்மஸில் நான் இருக்க மாட்டேன், அதனால அந்த கிறிஸ்மஸை உன் கூட இப்போயே நான் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக நின்று சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கேட்கல. அப்படியே 2 பேரும் க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கிறாங்க. 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை விளக்கிட்டு, நான் போகிறேன் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இந்த பக்கம் ஜென் என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினுக்கு ஃப்ளவர்ஸ் கொண்டுட்டு வரான் சாரி கேட்குறதுக்காக. கொஞ்சம் ஜின்னுக்கு வர கேரக்டரே சரி இருக்க மாட்டேங்குப்பா,
அப்படியே வந்து காண்டாகுது ஜின்ன பார்த்தாலே எனக்கு. இப்படியே வந்து ஹீரோயின் இல்லன்னோனே அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். இப்படியே ஹீரோயின் எங்கே போனான்னு நினச்சு அவன் நினச்சிட்டுருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் விடாமல் பின்னாடியே வந்துட்டு, "ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக நீ வந்து இவ்வளோ ஸ்பீடாக போற? நீ போகிறதுக்கு என்ன காரணம்? உண்மையை சொல்லு. ஒரு வேளை வந்து என் பக்கத்தில் இருந்தா என் மேலே காதலில் விழுந்துருவேன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பயமா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "உண்மையை சொல்லு, நீ என்ன ஜின்ன உண்மையாலே லவ் பண்ணுறியா? எனக்கு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல." அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் தான் ப்ராமிஸ் பண்ணா இல்லையா என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ப்ராமிஸை உடச்சிட்டு நீ எதுக்கு என்னை பார்க்க வந்த? அப்படின்ற மாதிரி பல கேள்வி கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவள் பாட்டில் போயிட்டுருக்கா. எனக்கு இப்போ பதிலை சொல்லிட்டு போ, ஜின்ன நீ காதலிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் ரிட்டன் வந்துட்டு உன் ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கொடுத்துட்டு அவள் பாட்டில் போயிடுறா. என்ன டைப் பண்ணியிருப்பானா, "நான் வந்து ஜின்னை தான் லவ் பண்ணுறேன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஓகே நம்ம ஹீரோக்கு இந்த பதிலை பார்த்து ஒரே ஷாக்கு. இதுதான் உன் பதிலா? கடைசியாக நீ எனக்கு கொடுக்குற முடிவு இதுதானா? சரி, உனக்கு வந்து ஒரு ஒரு 10 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணுறேன். நீ திரும்பி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக நான் உனக்காக காத்துட்ருப்பேன். ஒருவேளை நீ திரும்பி பார்க்கலனா இப்பயே இந்த உலகத்தை விட்டு நான் மறைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டில் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். 1 2 3ன்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்காம போயிட்டா. இனிமேல் இதுக்கு நான் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஹீரோ பையன் நிஜமாலேயே தண்ணியில் அப்படியே குதிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எதிர்ச்சியாக வந்து திரும்பி பார்க்குறப்போ நம்ம ஹீரோ வந்து தண்ணியில் குதிச்சதை பார்த்துட்டா. நம்ம ஹீரோ வந்து முகத்தை பார்த்த கடைசி நொடி இப்படியே நான் இறந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே வந்து மூச்சை பிடிச்சிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவள் வந்து காப்பாற்றி தண்ணிக்கு மேலே கூட்டிகிட்டு வந்துட்டு, இவன் செத்துட்டானா உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மூச்செல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிப்பு வருது. நம்ம ஹீரோயின் பயங்கரமாக திட்டுறா, "உனக்கு ஆல்ரெடி ஸ்விம்மிங் தெரியும் இல்லையா? எதுக்காக நீ ஸ்விம் பண்ணாமல் இறந்து போக பார்த்த?" அப்படின்ற மாதிரி கேட்குறா. எப்படி நான் தெரியும்னா அந்த குட்டி பையன்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் ஸ்விம்மிங் தெரியும்னு சொல்லிட்டு. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பார்க்க, "இப்போ எதுக்கிட்டே என்னை வந்து காப்பாற்றினேன்? அதான் சொன்னால உன் காதலை என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, செத்தா செத்து தொலைறன்னு விட வேண்டிதானே?" அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு பதிலே இல்லை சொல்கிறதுக்கு. அவள் பாட்டில் கிளம்பி போக, "சரி, எனக்கு ஒரு 3 மாதத்துக்கு நீ கேர்ள் ஃப்ரெண்டாக இரு, உனக்கு என்ன வேணுனாலும் நான் தரேன், நீ நினச்சதெல்லாம் கிடைக்கும், என்ன சொல்கிற?" அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினுக்கு இது தப்பான மீனிங்காக படுது. கன்னத்திலே ஒன்று வைக்கிறா, "என்னடா பேசுகிற?" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ நினைக்கிறான், 3 மாதம் நீ கூட இருந்தா என் வாழ்க்கையில் அதுவே போதும், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கே நினச்சேன், இப்போ கடைசியில் அது கூட எனக்கு கிடைக்காது போல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் இல்லையா, "நீ ஜின்னை லவ் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லிட்டு." அதுவே நம்ம ஹீரோயின் மண்டக்குள்ளேயே போடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஜின்னு மேலே லவ்வெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் ஏதோ பழகணும், கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இப்படி ஜின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ண, "எனக்கு ரொம்ப குளிர்துப்பா, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்" அப்படின்ற மாதிரி போயிட்டு உள்ளுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுகிறா. "நான் ஏன் இப்படி தப்பு பண்ணுறேன், ஜின்னுக்கிட்ட நான் ஏன் பொய் சொல்கிறேன், என்ன மீறி எதுக்கு இப்படிலாம் நடக்குது?" அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோ ரொம்ப நனைஞ்சு போய் வீட்டுக்கு வரான். டாக்டர் ஃப்ரெண்ட் சொல்கிறான், "இப்படியே இருந்தேன்னா 3 நாளே செத்து போயிடுவேன், 3 மாதம் கூட உனக்கு டைம் இருக்காதுடா" அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு ஒரே காய்ச்சல். இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், "காதல்னா நான் என்னென்னு உணர்ந்துட்டேன். நான் வந்து லீ மேலே வச்சுருந்தது காதல் கிடையாது. நான் வந்து என் பழைய காதலி, என் சின்ன வயசான க்ரஷ்ஷை நான் பார்த்துட்டேன். அவளை தான் நான் காதலிக்கிறேன்டா. அவகிட்ட நான் ப்ரொப்போஸும் பண்ணி பார்த்தேன், அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. இப்போ தான் காதலோட வலி எப்படி இருக்குன்றது எனக்கு நல்லாவே புரியுது" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ரொம்ப சீரியஸாக ஃபோன் பார்த்துட்ருக்கா. இதை சின்ன நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஃப்ளவர் கொண்டுட்டு வந்துட்டு கொடுக்குறான். "நான் வந்து நேற்று ரொம்ப கோவப்பட்டுட்டேன், நான் வந்து இனிமேல் இப்படி கோவப்பட மாட்டேன் ஃப்யூச்சரில், சாரின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இருந்தாலும் இந்த ஜின்னு பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப காண்டாகவே இருக்குங்க." ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் இந்த ஜின்னு பையன் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா இல்லையா, ஃபோனை பார்த்தா நம்ம ஹீரோ மெசேஜ் அனுப்பியிருக்கான், "சண்டே சர்ச்சுக்கு வா, இது மாதிரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கான பதிலும் எனக்கு அங்கேயே தெரியணும்" அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, அதை வந்து ஜின்னு பார்த்துட்டு மறுநாள் காலையில் போய்ட்டு ஆஃபீஸில் நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, "உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு" அப்படின்னு சொல்கிறப்போ, "எனக்கு தெரியும், உன்னை ரீவெஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த சூ இப்படி தான் பண்ணுவான்" அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த சிடுமுஞ்சி பொண்ணு சொல்கிறா, "இப்படி ஒரு ரிவெஞ்சை நான் பார்த்ததே கிடையாது, உனக்கு போயிட்டு கார் வேலையை வந்து தூக்கிட்டு இப்போ உனக்கு ஜென்ரல் மேனேஜர் வேலை கொடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்கிறப்போ இவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. எனக்கு மேனேஜர் வேலையான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, "இது என்ன ட்ரிக்கு, என்ன புதுசான கேம் விளாட்றியா?" அப்படின்ற மாதிரி சொல்ல, "நீ ஏன்பா டென்ஷன் ஆகிற, நீ தானே சொன்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நீ நிறையா சம்பாதிக்கணும், பெரிய வந்து கார் வாங்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும்னு, அதுக்கு இந்த மாதிரி வேலை தான் உனக்கு கரெக்டாக இருக்கும், இல்லை லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்க, இவனும் டிப் டாப்பாக ட்ரெஸ் போட்டுட்ருக்க. இந்த சிடுமூஞ்சி வந்துட்டு இங்கே ஏற்றி விட்றா, "இங்கே பாரு, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நம்மளுடைய பாஸுக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் இவன் மடக்கணும்னு பார்க்குறான் பாஸ்காரன். அதனால வந்து எப்படியும் பாஸ் உனக்கு எனிமி தான், நானும் பாஸுக்கு எனிமி தான், எனக்கு அந்த மால் வேணும், அதுக்கு இந்த பொசிஷன்லேருந்து அவனை தூக்கணும், நம்ம 2 பேரும் ஒத்துக்கையாக இருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த சுவியை ஏதாவது பண்ணலாம்" அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜின் கிட்ட சொல்ல, நம்ம ஜின்னும் யோசிக்கிறான். அப்படியே இவனு யோசிச்சு போகிறான். அதுக்கப்புறம் வந்து இந்த சிடுமூஞ்சி வந்து சொன்னதை நம்ம செய்யணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வேணான்னு நினைக்கிறான். இருந்தாலும் ஹீரோயினுக்காக, ஹீரோயினை தான் பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்காக ஹீரோக்கு எதிராக நடக்கணுன்றதை
நம்ம டிசைட் பண்ணுறான். இதே நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம ஜூ அங்கிள் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் நான் கிளம்பி உடனே ஊருக்கு போகிறேன், நீ வந்து மெடிசன்ஸ் எனக்கு வந்து பார்சல் அனுப்பி வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ கிளம்பி போக, இங்கே ஜின்னு வந்து வேணும்ட்டு தான் அப்படி பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப நேரம் சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினை காணோம். இப்படி நம்ம ஹீரோயின் வந்து அவங்க சொந்த நாட்டுக்கு வந்து திரும்பிடுறாங்க. அங்கே ஜூ அங்கிள் பார்த்தா நல்லா தான் இருக்காரு. என்னன்னு சொல்லி கேட்டால் லைட்டாக வந்து பிபி சுகரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்க. இங்கே நிறையா நோட் புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. எதுக்கு இங்கே வச்சிருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்டால், இதெல்லாம் வந்து ஜின்னு வந்து எடைக்கு போட சொன்னான்னு சொல்கிறப்போ அந்த நோட் புக்கு கயிறு அந்த கீழே விழுந்துடுது. அதில் நம்ம ஹீரோ ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த நம்பர் வந்து சுவின் பேர் போட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலேருந்தே இந்த ஃபோன் நம்பர் தான் ரொம்ப தேடி இருந்திருப்பாங்க. ஏதோ மிஸ் ஆகிடுச்சு வீடு மாறுறப்போ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இப்போ இந்த ஃபோன் நம்பர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்ம ஹீரோவை எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபோன் நம்பரை மறைச்சது நம்ம ஜின்னு தான்றதை நம்ம ஹீரோயின் கண்டுபிடிப்பாங்க. அடுத்த எபிசோட்லேருந்து ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். மறக்காமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பேருக்கு போய் சேனல் ரீச் ஆகும்.